சட்டம் உங்களுக்காக நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கும் தகவல் வாய்மொழியாக ஏற்படுத்திக் கொள்ளும் பாகப்பிரிவினை செல்லுமா அப்படிங்கிறத பற்றி தான். இது ரொம்ப வேடிக்கையான கேள்வியா இல்லையா? எந்த காலத்தில் இருக்கீங்க நீங்கள்? இந்த நவீன யுகத்தில் பத்திரம் எழுதி அதை பதிவு செய்தாலே அதிலே ஒரு 1000 வில்லங்கம் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது வாய்மொழியாக சும்மா இது அவருக்கு இது எனக்கு அப்படின்னு சொல்லி பேசி வைத்து கொள்கின்ற ஒரு பாகப்பிரிவினை அது எப்படி செல்லுபடியாகும்? இப்படியெல்லாம் ஒரு கேள்வியை உங்களுக்கு எப்படி கேட்க முடியும்? சட்டம் படித்தவங்களை விடுங்க, படிக்காத யாரிடம் சொன்னாலும் இப்போ இது செல்லாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த கேள்வி உங்களுக்கு எதுக்காக அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். காரணம் இருக்குங்க. எனக்கோ உங்களுக்கோ வாய்மொழியாக ஏற்படுத்தி கொள்ளும் பாகப்பிரிவினை சட்டப்படி செல்லாது தான். ஆனால் ஒரு வழக்கில் உச்சநீதிமன்றம் செட்டில்மெண்ட் அல்லது வாய்மொழியாக பிரித்து கொள்ளும் பாகமும் செல்லும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ரொம்ப வியப்பா